ஹாய், வெல்கம் டு விஜய்ஸ் இன்ஃபோ. இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். பேச்சுலர்ஸ்க்கெலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும், நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும். கடலையை நான் நல்லா நைட்டே ஊற வச்சுருக்கேன், பச்சை கடலை. அதனால் வேக வச்சு எடுத்தாச்சு. அதில் நம்ம இப்போது ஒரு ஸ்பூன் ஆனியன் நல்ல பொடியாக கட் பண்ணது, ஸ்வீட் கார்ன் ஒரு ஸ்பூன், வெள்ளரிக்காய் ஒரு ஸ்பூன் நல்லா திருவி வச்சுருக்கிறேன். அதே மாதிரி கேரட்டு, ஒரு சின்ன கேரட்டை நல்ல பொடியாக துருவி வச்சுருக்கேன். இது கூட நம்ம கொஞ்சம் சாட் மசாலா, கொஞ்சமாக பெப்பர் பொடி, சால்ட்டு கொஞ்சம், அதே மாதிரி கொஞ்சம் சர்க்கரை, அவ்வளோதான். இல்லை நீங்கள் ஹனி வேணா கூட ஹனி கலந்துக்கலாம். நல்ல ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது கூட நீங்கள் ஏதாவது ஒரு ஜூஸை மட்டும் குடித்தாவே போதும், நல்ல ஃபில்லிங் ஆகிடும். அவ்வளோதான். இது அழகாக காலையில் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நல்லா 12 மணி 1 மணி வரையில் கூட பசிக்காது. இல்லை நீங்கள் பன்னீர் இருந்தால் கூட பன்னீரை போட்டுக்கலாம். எந்த கடலை, பாசிப்பயிரோ எந்த கடலை உங்கள்கிட்ட இருக்கோ அதை போட்டு வேக வச்சு இதில் போட்டுக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நிலக்கடலை ரொம்ப நல்லது தான். இந்த பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இதில் கொஞ்சம் ஹனி வேணுன்னா கூட ஹனி விட்டுக்கலாம் நீங்கள். இப்போ நான் இதில் கொஞ்சம் ஹனியை சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் ஹனியை சேர்த்துக்கலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது ஹனி. இதில் சேர்த்துருக்க எல்லாமே நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த பாருங்கள், இதில் இப்படி போட்டாச்சு. இதை நல்லா காலேஜ் போகிற பசங்க, ஆஃபீஸ் போகிற பசங்க, பேச்சுலராக இருந்தீங்கன்னா அழகாக இதை சாப்பிட்டு போயிருங்க. சும்மா கண்டதை போய் சாப்பிடாம, சிலருக்கு டைம் கூட இருக்காது, சாப்பிடாம போயிடுவீங்க. அதனால் இதை மாதிரி செஞ்சு உங்கள் வீட்டில் அசத்துங்க. நல்ல அழகாக ஃபில்லிங்காக கிடைக்கும் உங்களுக்கு. இதை குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரையில் எல்லாருமே சாப்பிட்லாம், ரொம்ப நல்லது உடம்புக்கு. இதை செஞ்சு உங்கள் வீட்டில் அசத்துங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகானை தட்டி விடுங்க. மற்றும் ஒரு நல்ல ரெசிபி உங்களை சந்திக்கிறேன். பாய்.